रेणु रना रना வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என் பேர் காயத்ரி தேவி. இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா ஆடி 1ஆம் தேதி என்னோட டே எப்படி போச்சு அப்படிங்கறத உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இன்னைக்கு எப்பவும் போல ஒரு 4:30க்கெல்லாம் வந்து எழுந்துட்டே வெளியே வந்து வாசல்லாம் மொழி விட்டுட்டு குளிச்சுட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கோலெல்லாம் போட்டு என்னோட வேலைகளை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கொஞ்சம் ஆடி மாசத்தை பத்தி வந்து பார்க்கலாம். எல்லா தமிழ் மாசங்களை விட ஆடி மாசத்துக்கு மட்டும்தான் தனித்துவமான ஒரு சிறப்பு வந்து இருக்குது. ஏன்னா சக்தி மாதம் அப்படின்னு வந்து அழைக்கப்படுது. ஆடி மாதத்துல தான் அம்மன் வந்து அவதரித்தாள் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதோட சேர்ந்து ஆடி மாசத்துல தான் மழை காலத்தோட தொடக்கமா, அதாவது கோடை மழையெல்லாம் வந்து ஸ்டார்ட் ஆகும், காத்தடி காலமும் வந்து ஸ்டார்ட் ஆகும். ஆடி மாசத்துல அச்சாணியா விளங்கக்கூடிய நம்ம பெண்கள் எல்லாம் நல்லா வழிபாடு செஞ்சு எவ்வளோக்கு எவ்வளவு வழிபாடு செய்யறோமோ அந்த அளவுக்கு அவங்களோட குடும்பம் வந்து மேம்படும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் இருக்குது. அப்புறம் முக்கியமான ஒண்ணு, இந்த ஆடி மாசத்துல மகாபாரத போரும் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. ஆடி மாசத்துல விசேஷ மாதம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஏன்னா ஆடி மாசத்துல மட்டும்தான் அவ்வளோ விசேஷ நாட்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னு பார்த்தலாமா? ஆடி 1, ஆடி செவ்வாய், ஆடி வெள்ளி, ஆடி 18, ஆடி பௌர்ணமி, ஆடி அமாவாசை, ஆடி கிருத்திகை, கருட பஞ்சமி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. ஆடி பூரம், நாக சதுர்த்தி, வரலட்சுமி நோன்பு இப்படின்னு சொல்லிட்டு நிறைய விசேஷங்கள் வந்து எல்லா மாசத்தை விட அந்த ஆடி மாசத்துல தான் நிறைய விசேஷங்கள் வருது. அதனாலதான் இது வந்து விசேஷ மாதம் அப்படின்னு சொல்லப்படுது. மார்கழி மாசம் எந்த அளவுக்கு எழுந்து நம்மளோட வழிபாடுகள்லாம் பண்றோமோ அதே மாதிரி இந்த ஆடி மாதம் எழுந்து வழிபாடு பண்ணோம்னா நம்மளோட குடும்பம் வந்து மேம்படும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. இந்த ஆடி பௌர்ணமி எப்பவுமே பார்த்துட்டீங்கன்னா உத்திராட நட்சத்திரத்துல வரும். அந்த நாள்ல நிறைய பேர் வந்து சத்தியநாராயண பூஜை வந்து செய்வாங்க. பேரு இந்த ஆடி மாசம் மார்கழி மாசம் வந்து எந்த ஒரு விசேஷமே வச்சுக்க மாட்டாங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா திடீர்னு வந்து மழை பெய்யும், திடீர்னு வந்து காத்தடிக்கும், பயங்கரமா காத்தடிக்கும். இந்த ஆடி காத்துக்கு அம்மியும் நகரும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு வந்து காத்தடிக்கும். அதனாலதான் திடீர்னு இந்த மாதிரி இயற்கை சீற்றங்கள் மாதிரி வரும். அப்படிங்கறதுனாலதான் எந்த ஒரு விசேஷங்களும் வந்து வைக்கப்படல. அதனாலதான் மார்கழி மாசம் ஆடி மாசமும் விசேஷங்களுக்கு உகந்த மாசம் அப்படின்னு வந்து சொல்லப்படுது. ஆடி மாசத்தையும் மார்கழி மாசம் இன்னொரு விதமா வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க, பீடை மாதம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அது பீடை மாதம் கிடையாது. இந்த மாசத்துல வந்து அதாவது இறைவனை நம்மளோட மனதான பீடத்துல வந்து இறைவனை மனதளவுல வந்து வேண்டணும் அப்படிங்கறதுக்கானதான் பீடை மாதம் வந்து ஒரு சில காலங்கள்ல வந்து மாறிடுச்சு. இன்னைக்கு எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சேன். அதெல்லாம் வந்து ஓரளவுக்கு வந்து சொல்லிட்டு நினைக்கிறேன். ஆடி தபசு அப்படிங்கறத பத்தி மட்டும் நான் சொல்ல, அது வந்து ஒரு ஷார்ட் வீடியோல சின்னதா சொல்றேன். ஒரே நாள்ல நிறைய விஷயங்கள் சொன்னா உங்களுக்கு போர் அடிக்கிற மாதிரி இருக்கும். எனக்கே வந்து ஒரு 2 மினிட்ஸ் ஒரு சில விஷயங்களை உங்களுக்கு ஷேர் பண்ணும்போது உங்களுக்கு போர் அடிக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. காலையில் எப்பவும் போல் என்னோட வேலையை முடிச்சுட்டு நிலவாசப்படியில் பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் உள்ள வேலை செய்கிற சாமி ரூம் வேலைக்கு வந்து வந்துட்டேன். கரெக்டாக ஒரு 7 மணிக்குள்ளே 6 to 7க்குள்ளே பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து இன்னைக்கு சாமி கும்பிட்டாச்சு. நல்ல நேரம் வந்து 6 to 7 அப்படிங்கிறனால எனக்கு எப்பவும் போல் ஏர்லி மார்னிங் சாமி கும்பிட்ணும் ஆசை. பட் வெளியெல்லாம் சாணம்லாம் எடுத்து வச்சுட்டேன் அப்படிங்கிறனால வலிச்சுட்டு அதுக்கப்புறம் சாமி கும்பிட்டு இன்னும் கொஞ்சம் திருப்தியாக இருக்குமே அப்படிங்கிறனால தான் 6 to 7 நல்ல நேரமாக இருந்துச்சு. அப்படிங்கிறனால இந்த டைம்லேயே சாமி கும்பிட்டேன். ஏன்னா 7 to 9 ராகாலம் அப்படிங்கிறதுனால வெத்தலைப்பாக்கு வாழைப்பழம் இதெல்லாம் வச்சு சாமியை கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா போய் பொங்கல் வச்சுட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி மறுபடியும் வந்து நான் சாமி கும்பிட்டேன். 7:30க்குள்ள சாமி கும்பிட்டு முடிச்சிடணும் அப்படிங்கிறதுனால அதுக்கப்புறமா நான் போய் பொங்கல் வச்சுட்டு வந்து நைவேத்தியம் பண்ணி மறுபடியும் வந்து நான் சாமி கும்பிட்டேன். எப்பவும் போல இன்னைக்கு கோயிலுக்கு போகலான்னு ஒரு பிளான் இருந்துச்சு. அது இல்லாமல் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் முதல் வெள்ளிக்கிழமை வருது அப்படிங்கிறனால அதுக்கான வேலைகளும் நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோம். இதே மாதிரி தான் பார்த்துட்டிங்கன்னா ஆடி 18 ஆடியோட 3வது வெள்ளிக்கிழமை, அதுக்கப்புறம் அடுத்த நாளே ஆடி அமாவாசை அப்படின்னு சொல்லிட்டு கண்டினியூவாக வந்து விசேஷங்கள் வருது. அந்த அன்னைக்கு இது ஒரு ரெஸ்டே இல்லாமல் வேலை நடக்கும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து இதுதான் வந்து கோலம் போட்டிருந்தேன். நிலவாசப்படிக்கலாம் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காம சொல்லுங்க. அதுக்கு முன்னத்தினாலே ஃபுல்லாக வந்து கிளீன் பண்ணியாச்சு. எப்படிதான் இருந்தாலும் 1 வீக் முன்னாடி நான் கிளீன் பண்ணாலுமே மறுபடியும் வீடெல்லாம் தொடச்சு லைட்டாக வந்து டச்சப் எல்லாம் பண்ணி அப்படிதான் வந்து வச்சிருப்பேன். நம்ம வந்து ஆடி வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும் அப்படிங்கிறனால எல்லாத்தையுமே ஃபுல் கிளீனாக வந்து கிளீன் பண்ணி வச்சுட்டேன். லாஸ்ட் மினிட்ல வந்து ஒன்றுனா வேலை செய்ய வேண்டாம் அப்படிங்கிறதுனால. எங்கள் வீட்டில் பெருசாக வேறு எந்த பழக்க வழக்கங்களும் கிடையாது. படையல் போட்டு சாமி கும்பிடணும் அப்படிங்கிறது அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது. ஜஸ்ட் வந்து நாங்கள் சாமி கும்பிட்டு கோயிலுக்கு போயிட்டு வருவோம். பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு ஏதாச்சும் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வரதான் பழக்கம். பட் இப்போ வந்து ஆடி 18க்கு அந்த மாதிரி டைமில் எப்பாச்சும் கோயிலுக்கு போய்க்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணிட்டோம். அப்படிங்கிறதுனால சரி ஓகே இன்னைக்கு வந்து வீட்லேயே நல்லா சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சாமி கும்பிட்டோம். அதுக்கப்புறமா சாமி பொங்கலெல்லாம் வச்சு சாமி கும்பிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து காலைல சமைக்கிறதுக்கு ஆரம்பித்தேன். அடுத்தடுத்து நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் எல்லாம் உங்களோட வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அந்த குலதெய்வ பூஜை ஆகட்டும், அதுக்கப்புறம் வந்து ஆடி
வெள்ளிக்கிழமை இது எல்லாத்தையும் வந்து உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத வந்து மறக்காமல் சொல்லுங்கள். இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாம் ஷார்ட் வீடியோவில் சொல்லாமல் லாங் வீடியோவில் சொல்லாமா அப்படிங்கிறதையும் வந்துட்டு மறக்காமல் சொல்லுங்கள். ரொம்ப பெருசாக வந்து லாங் வீடியோ போட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு 5 நிமிஷத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி லாங் வீடியோ போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணிக்கிறேன். ரொம்ப லாங்காக போட்டாலும் உங்களுக்கு போர் அடிக்கும் அப்படிங்கிறதுனால மட்டும் இருக்கிற ப்ராடக்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு சாம்பார் பொடி மறுபடியும் வந்து அரைக்கணும். அதுக்கப்புறம் மஞ்சள் வந்து நெக்ஸ்ட் இயர் தான் நீ கொண்டு வர முடியும். ஒரு 2 kg தான் இருக்குது. இது எதுக்காகனா மருந்து மாதிரி ஏதாச்சும் வந்து சாப்பிட்றாங்க அப்படிங்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ஸாக வேணும் அப்படிங்கிறவங்க வந்து கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் ஜான்வரி தான் வந்து இனிமேல் மஞ்சள் கிடைக்கும். அதுக்கு முன்னாடி சாம்பார் பொடியெல்லாம் வந்து உங்களுக்கு கேட்குறவங்களுக்கு தான் வந்து அரைச்சு கொடுத்துட்டு இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.